கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்தியோகியா பட்டணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்திலே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பர்னபாவை குறித்து அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கணும், இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கர்த்தர் பக்கம் நம்ம ஜனங்களை சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல நான் நல்லவனா இருக்கணும், இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனா இருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருதயத்துக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, நான் நல்லவன். சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, நான்லாம் நல்லவன் இல்லப்பா அப்படிம்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சில குடும்பத்துல கேட்பேன், ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, நான்லாம் நல்லவன் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. சர்ச்சுக்கு வாங்க வாங்க அவங்க அப்படியே சொல்லுவாங்க, நான்லாம் நல்லவன் இல்லப்பா அப்படிம்பாங்க. ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம விசுவாசிகளான போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட போது, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போது, அப்பவுமே நம்மளை சுத்திகரிச்சிட்டார். நம்மளோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றிட்டார், நம்மளை பரிசுத்தவானா மாற்றிட்டார், நம்மளை நல்லவனா மாத்திட்டார். நம்ம அடுத்த ஸ்டெப் அந்த 24 மணி நேரம் வாழ்க்கையிலே அந்த மாம்ச கிரியைகளை அழிக்கணும். ஜென்ம சுபாவம் எதெல்லாம் வெளிப்படும் சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற அந்த உலகத்துள்ள காரியங்கள் தீமையான காரியமா, அப்படி இல்லைன்னா அந்த உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல போய் சிக்கி கொள்றோமா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லவனா இருக்கணும், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக காணப்படணும். அப்படி இருந்து நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் இங்கும் அங்கும் போயிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறாங்க, உலக வழிபாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை, அநேக ஜனங்களை நம்ம கர்த்தர் பக்கம் திருப்பணும் அப்படின்னா தேவனுடைய கரம் நம்மளோடு இருக்கணும். அது முதல் பாயிண்ட். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. இந்த வருஷத்திலே தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது நம்ம யார்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவித்தாலும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தர் பக்கம் திரும்புவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. ஹல்லேலூயா.
அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பர்னபாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது போல நம்ம மேல இருக்கணும். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்லியிருப்பார். இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்து. புதிய நாளிலும் எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. அநேக ஜனங்களை நாங்க கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும் என்றால் தேவனுடைய கரம் எங்களோட இருக்கணும். அப்பா, உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தம் நிரப்புங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ விசுவாசத்துல நிறைந்திருக்கணும். உங்களோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா பரிசுத்தமானா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்து மேல இந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிங்க. கடைசி காலத்தில் அழிந்து வர ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த ஒரு அபிஷேகத்தை தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும். கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஆசீர்வதிக்கப்படும். பலகணிகளை திறந்து பண்டசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துனாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிக்கும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். உங்க நாமமே விளட்டும். இந்த நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போவீங்க. உங்க நாம மட்டும் எடுத்து துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை என்று நாம் தியானிக்கிறோம். புதிய நாளிலும் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.